கைஸ், வெல்கம் டு ரோஸ்டா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து நேச்சராக தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து செல்லமாக வந்து ஒரு செடி வளர்க்குறோம். வாங்க அதை காட்டுறோம். இதான் கைஸ், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த இது ஒரு கொய்யாக்காய் செடி. இதில் வந்து முன்னாடி கொய்யாக்காலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பூ பூக்காமலே போயிட்டு 2 கண்ணு வச்சுருப்பாங்க பின்னாடி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அப்படி பாமாக்கல அதான் தண்ணி ஊற்றிடலாமா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே அவன் தண்ணியை பைப்பை பிடிச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம அவனை ப்ராங்க் பண்ண போகிறோம். குட்டி ப்ராங்க். அதே தண்ணி வருதான்னு பாரு. அந்த ஓட்டைக்குள்ளே பாருடா, தண்ணி வருதா இல்லையான்னு. வரலையா? நல்லா பாரு. பார்த்தீங்களா? சரி, இதுக்கு தான் அவன் இன்னைக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறான் பாருங்க. ஸோ இயற்கைக்கு தண்ணி ஊற்றுறது எவ்வளோ நல்லது தெரியுமா? செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது, எல்லா செடிக்கும் ஊற்றணும். கரெக்டா? உங்கள் மாங்காய் செடிக்கு மறந்துட்டீங்களே. நம்ம ஒரு செடியை போகலாம். ஸோ நான் எப்போதுமே சொல்கிற வார்த்தை என்னென்னா, வாட்டரை வேஸ்ட் பண்ணலாம். ஆனால் எப்படி தெரியுமா வேஸ்ட் பண்ணணும்? இது மாதிரி செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் இது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது. கரெக்டாக? ஸோ சேவ் வாட்டர், சேவ் பிளான்ட்ஸ். அவ்வளோதான். இவ்வளோ தண்ணி அடிக்கிற நம்மளுக்கே இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னா, தண்ணியில் குளிக்கிற அந்த பிளான்ட்ஸுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம அப்படியே விட்டுலாம். ஆனால் நான் ஒன்றும் இதை வேஸ்ட் பண்ணல. இதை வந்து நான் தண்ணி தான் இதுக்கு கொடுக்குறேன். ஓகே, சேஃப்டி சேவ் கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மெயினாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும். அப்புறம் நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. பாய். செடிங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கும்.